ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் ஆஃப் யுவர் லைஃப். இந்த பாஸ்ட் அகெயின் த 6 of Swords. நீங்கள் ஏதோ பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்குள்ளே திரும்பி ஏதோ போயிட்டுருக்கீங்க போல இருக்குது. தோஸ் who are watching my video again, please watch this. இந்த பாஸ்ட் நீங்கள் இப்போ கூட அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்லேருந்து லீவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் வந்து லீவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வந்து ஆஃபுல் ஏதோ வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்லேருந்து லீவ் பண்ணி இப்போ வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க. ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் போயிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான பிரேக்கப்லேயோ இல்லை பெயின்ஃபுல்லான ஃபீலிங்லேயோ இருக்கும் போது நீங்கள் வந்து ஒரு இது வந்து ஏதோ வந்து நீங்கள் ஃபவுண்ட் பண்ண போகிறீங்க. அன்பவுண்டு எனர்ஜி, ஜாய் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஏதோ ஒரு அன்பவுண்ட் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. ஒரு எவ்வளோனா ஜாய்ஃபுல்லான எனர்ஜி ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்க. நீங்கள் உடனே ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் போய்ட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நியூஸ் கேட்பீங்க. ஓ, இப்படி ஒரு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரித்து அப்படியே சந்தோஷத்தில் வெளில வருவீங்க. அப்படி ஒரு சேஞ்சு நடக்க போகுது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில். ஃப்யூச்சரில் அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஹேங்மேன் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் இந்த ஜாய்ஃபுல்லான மூமெண்ட்டை பார்த்து உடனே வந்து இது ரொம்ப சந்தோஷமான நியூஸு, நான் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறேன், ரொம்ப இது பண்ண போகிறேன், என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃப்யூச்சர் என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் ஹேங் பேக் பண்ணுங்கள். ஹேங்மேன் மாதிரி ஹேண்ட் பேக் பண்ணுங்கள். ஹேண்ட்மேன் வந்து என்ன பண்ணுவான், கொஞ்சம் ஹேண்ட்மேனோட இதுன்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் அவனே போய் வந்து மாட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணுவான். அதனால தான் ஹேங்மேன்னு சொல்லுவாங்க அவங்க. ஹேங்மேனோட ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, எது வந்தாலும் பரவாயில்ல, அமைதியாக இருந்து பாரு. இந்த ஜாய்ஃபுல் சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தோடனே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதெல்லாம் சொல்லுது, பொறுமையாக இரு. இந்த சந்தோஷமான நியூஸ் கேட்டோடனே கொஞ்சம் பொறுமையாக இரு, உடனே துள்ளி குதிக்காதன்றாரு நம்ம ஹேங்மேனு. கொஞ்சம் பேக் வாங்கிட்டு அந்த சந்தோஷமான சுச்சுவேஷன் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்னும் உனக்கு சந்தோஷமான சுச்சுவேஷன், ரொம்ப ஓவர்ஃப்ளோனிங்கான சுச்சுவேஷன் வரப்போகுதுன்றாங்க நம்ம ஹேங்மேனு. அதே மாதிரி ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து ஜாய்ஃபுல் தான். இந்த மியூஸை கேட்டவுடனே நீங்கள் துள்ளி குதிப்பீங்க, இல்லை இந்த சுச்சுவேஷன் நினச்சி நீங்கள் துள்ளி குதிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் to enjoy this joyful thing you need to sacrifice little bit of your joyness. அதாவது ஹேங்மேன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் லீவ் பண்ணுங்கள், கொஞ்சம் சில விஷயத்தில் விட்டு கொடுங்க அப்படின்றாரு. நம்ம இது சந்தோஷமான நியூஸுக்கு சொன்னால் நம்ம பழைய விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்படுவாங்களே சில பேர். ஐயோ, போன வாட்டி இப்படி நடந்துச்சு, இந்த வாட்டி இப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களே. அது மாதிரி இருக்காமல் அதை விட்டுட்டு சில சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஜாய் இன்னும் அதிகமாகி நம்ம ஹேங்மேன் மாதிரி ஹேங்கிங் ஆஃப் பண்ணி ஜாலியாக இருப்பீங்க. அதான் சொல்ல வருது இந்த பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் ரீடிங்கில். தேங்க்யூ.